ஓபிஎஸ் தான் தலைவர், தேர்தல் ஆணையம் வெளியிடப் போகும் அதிரடி தீர்ப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பொதுச்செயலர் ஆவதற்கு முன்பாக அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் மட்டும்தான் இருந்தது. அந்த நேரத்திலே பொதுச்செயலராக ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைத்திருந்தார் ஓபிஎஸ். ஆனால் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றப்பட்டு விட்டு அந்த இடத்திலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக முதலாக இடைக்கால பொதுச்செயலர், இப்ப தற்போது நிரந்தரமான ஒரு பொதுச்செயலராக அமர்ந்திருக்கு. அதுவுமே நிரந்தரம் கிடையாது. மிக விரைவாகவே அந்த பொதுச்செயலாளர் பதவிகளும் காலியாகிவிடப் போகிறது அப்படிங்கிற தகவல் கூட ஓபிஎஸ் தரப்பின் மூலமாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஆதரவுகள் என்பது பெருகிக் கொண்டேதான் போகிறது அப்படின்னு ஒரு புறத்திலே அதிமுகவுடைய பொதுக்குழு வழக்கு, இன்னொரு புறத்திலே இரட்டை இலை சின்ன வழக்கு. அது மட்டுமல்லாமல் அதிமுக விருதினை நீக்கியது செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது ஒரு வழக்கு. இதுல 2026 வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மறுபடியும் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு கூட பார்த்தீங்கன்னா கடிதங்கள் என்பது ஓபிஎஸ்ஸின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற 12ஆம் தேதி, அதாவது நாளை ஒரு தினம் தான் இருக்கிறது, 12ஆம் தேதி நீதிமன்றங்கள் இரட்டை இலை சின்ன வழக்கிலே தீர்ப்புகள் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளின் மூலமாக தேர்தல் ஆணையம் புதிதாக ஒரு முடிவுகளை எடுக்க போறாங்க. அந்த முடிவுகள் ஓபிஎஸ்க்கு சாதகமாகவும், அதே போல 2026 வரைக்கும் ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக தொடர்வார் அப்படிங்கிற அறிவிப்புமே பாத்தீங்கன்னா நமது தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் உடைய நெருங்கிய வட்டாரங்கள் ஒரு தகவலை வெளியிட்டு, இந்த முறை கண்டிப்பாக இரட்டை இலையில் ஓபிஎஸ்க்கு சமபங்கு இருக்கிறது. ஓபிஎஸும் இரட்டை இலையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல இரட்டை இலையை உரிமை கொண்டாடுவதற்கு ஓபிஎஸ்க்கும் உரிமை என்பது இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பை நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையங்களும் கொடுக்க போறாங்க. அப்படி கொடுத்து விட்டால் 2026 வரைக்கும் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுல யாராலும் மாற்றம் செய்ய முடியாது அப்படிங்கிற தகவல் கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உடைய நெருங்கிய முக்கியமான வட்டாரங்களின் மூலமாக சொல்லப்பட்டு, அது மட்டுமல்லாமல் சமீபத்திய வழக்குகள் கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இரட்டை சின்ன வழக்கிலே ஓபிஎஸ் உடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் கூட சமீபத்திலே தீர்ப்புகள் கொடுத்து, அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டாக எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடுத்தார். அந்த வழக்குமே தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வருகின்ற தீர்ப்பு கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமைந்தால் அதை வைத்து அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னு அதிமுக மற்ற விஜயோ மற்ற கட்சிகளை கூட்டணி சேர்ப்பதை விட்டுவிட்டு பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைந்தாலே அதிமுக மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்யும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.